பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து எல்லா ஐஸ்வர்யத்தையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வாதமாக வைக்கணும்னு நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறேன். கர்த்தர் இந்த நாளில் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள். இன்னொரு தமிழில் சொன்னால் ஜனன நாள். இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று தேவதூதன் சொன்னார். அருமையானவர்களே, இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிற பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரைக்கும். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அருமையானவர்களே, இன்னொரு வசனம் படிக்கிறேன், 10ஆம் வசனம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அருமையானவர்களே, இங்கே ஒரு வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். கிழக்கிலே இருந்து வந்த சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது வேதம் சொல்லுகிறது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். கிறிஸ்துவின் பிறப்பிலே உலகத்துக்கே மிகுந்த சந்தோஷம் கிடைக்கிறது. அது பரலோகத்து தேவனுடைய செய்தி. ஆனால் இங்கே நாம் பார்க்கின்றோம், இந்த சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை கண்டு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துமஸ் என்றால் நமக்கெல்லாம் தேவன் சந்தோஷத்தை கொடுக்கிறார். போன முறை நாம் படிக்கும் பொழுது கிறிஸ்ட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஜாய், கிறிஸ்து சந்தோஷத்தின் பிறப்பிடம், கிறிஸ்து சந்தோஷத்தின் ஊற்றாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே சந்தோஷம் இருக்கிறது என்று நாம் படித்தோம். அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டில் 100 முறை சந்தோஷம், மிகுந்த சந்தோஷத்தை குறித்து எழுதியிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் 60 முறை மிகுந்த சந்தோஷத்தை குறித்து எழுதியிருக்கிறது. பைபிளில் நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தை குறித்து எழுதியிருக்கிறது. அதிக சந்தோஷம், கம்பீர சந்தோஷம், நிறைவான சந்தோஷம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம், பரிபூர்ண சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம், மிகுந்த ஆனந்த சந்தோஷம், விசுவாசத்தினால் உண்டாகும் சந்தோஷம். இப்படி பைபிளில் எங்க படித்தாலும் ஒரு சந்தோஷத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறதை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு உலகம் கவலையிலே தொய்ந்து போயிருக்கிறது. உலகத்திலே வாழ்கின்ற மக்கள் கவலையிலையும் கண்ணீரிலையும் அவர்கள் இன்றைக்கு மிதந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே வரும் பொழுது அவர் நம்முடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கிறிஸ்துமஸ் நாளில் மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். கிரேட் ஜாய். அந்த நட்சத்திரத்தை பார்த்து ரொம்ப அவங்க ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இன்றைக்கு நமக்கு கூட மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெத்லகேமில்
பாலனாக பிறந்திருக்கிறார். இன்றைக்கு படித்த அந்த பகுதியிலே 4 காரியங்களை நாம் பார்க்கலாம். 2 முக்கியமான விஷயம், சாஸ்திரிகள், இன்னொன்று நட்சத்திரம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான சங்கதியாக, செய்தியாக மத்தேயு 2:1 முதல் 12 வசனங்கள் வரைக்கும் வருகிறது. குறிப்பாக இயேசுவை தேடும் ஞானிகள், இயேசுவை தேடும் சாஸ்திரிகள் அப்படின்னு சொல்லணும். 2வது தேவனால் நடத்தப்படுகிற ஞானிகள், தேவனால் நடத்தப்படுகிற சாஸ்திரிகள். 3வது மிகுந்த ஆனந்த சந்தோஷம். 4வது கிறிஸ்துவை தொழுது கொள்ளுதல், கிரைஸ்ட் வர்ஷிப், கிரேட் ஜாய், டிவைன் கைடன்ஸ், சீக்கிங் கிரைஸ்ட். இதுதான் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ரோட்ல 3 சாஸ்திரிகளை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த சாஸ்திரிகளை குறித்து, இந்த ஞானிகளை குறித்து இன்றைக்கு நாம் சுருக்கமாக படிக்க போகிறோம். அருமையானவர்களே, இங்கே நாம் பார்க்கும் பொழுது இவங்க எந்த தேசத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படவில்லை. 2வது எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படவில்லை. 3வது எத்தனை ஞானிகள், எத்தனை சாஸ்திரிகள் இயேசுவை பார்க்க வந்தார்கள் என்று சொல்லப்படவில்லை. ஆனா பரம்பரையா, அதாவது பாரம்பரியமா என்ன சொல்றாங்கன்னா 3 சாஸ்திரிகள் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த சரித்திரத்திலே சொல்லும் பொழுதெல்லாம் 3 பேர் ஒட்டகத்துல ஏறிட்டு வர மாதிரி நம்ம பார்க்கிறோம் நிறைய இடத்துல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு பாரம்பரியமாக சொல்லப்படுகிற விஷயம், ட்ரெடிஷனல் திங். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சிறப்பான நட்சத்திரத்தை அவர்கள் 2 வருஷமா பார்த்துட்டு இருந்தாங்க. They were watching, they are studying, they are looking at the star and studying. They are experts in the study of the stars. நட்சத்திரங்களை குறித்து ஆராய்ச்சி செய்வதிலே வல்லுநர்களாக, ஞானிகளாக, ஸ்காலர்ஸாக இருந்தார்கள். அந்த காலகட்டத்திலே வானசாஸ்திரம் சிறந்து இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் எக்ஸ்பர்ட்ஸ் இன் த ஸ்டடி ஆஃப் த ஸ்டார்ஸ். நட்சத்திரத்தை குறித்து ஆராய்ச்சியிலே வல்லுநர்களாக இருந்த பொழுதிலும் இன்னொரு பக்கம் அவர்கள் செல்வந்தர்களாக இருந்தார்கள். They were very very rich. இவர் பெரிய செல்வந்தர்களாய் இல்லாவிட்டால் இவ்வளவு தூரம் பயணம் செய்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ள முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் பார்த்த நட்சத்திரம் யூத குலத்தில் பிறந்த மாபெரும் அரசரை குறித்து அவர்களோடு கூட பேசினர். பெரிய அரசர், யூதருக்கு ராஜா. அது மாத்திரமல்ல, உலகையே அரசாள போகிற ராஜா பிறந்திருக்கிறார் என்ற அந்த நட்சத்திரம் அவர்களை உறுத்தி கொண்டே இருந்தது. 2 வருஷம் அந்த நட்சத்திரத்தை அவர்கள் பார்த்தார்கள் என்றும் அதை ஸ்டடி பண்ணினார்கள் என்றும் ஆராய்ச்சியில் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஏவி, அவர்களை தூண்டி, இந்த நட்சத்திரத்தை நீங்க பார்த்தா போதாது, இந்த நட்சத்திரம் ஒரு அரசர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லுகிறது. அந்த அரசரை நீங்கள் போய் பார்க்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் அவர்களை தூண்டி உற்சாகப்படுத்தி ஒரு வாஞ்சையை கொடுத்து தரிசனத்தை கொடுத்து அவர்களை எழுப்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, உலகம் முழுவதும் இந்த ஸ்பேஸ் ஆராய்ச்சியாளர்கள் அந்த நாட்களிலே நிறைய பேர் இருந்தார்கள். ஆனால் வானியல் வல்லுநர்கள் இருந்த நாட்டில் டாப்ல 3 நாடு இருந்தது. ஒன்று பாரசீகம், இன்னொன்று இந்தியா, இன்னொன்று சீனா. இது 3 டாப்ல இருக்குது. என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வைஸ்மேன் இந்த 3 இடத்துல இருந்து தான் வந்திருக்கணும். ஐதர் பாரசீகம் ஆர் இந்தியா ஆர் சைனா. ஏன்னா வானசாஸ்திரத்தில் வல்லுநர்கள், பெரிய பெரிய ஸ்டார் எக்ஸ்பர்ட்ஸ் 3 கண்ட்ரில தான் இருந்தாங்க. அதனாலதான் கிழக்கில் இருந்து வந்த சாஸ்திரிகள் இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் என்று நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை
பார்ப்பதற்காக அவர்கள் வரும்பொழுது பல ஆயிரம் மைல் தூரத்தை பயணம் செய்து வந்தார்கள். காடுகளை கடந்து வந்தார்கள், பாலைவனத்தை கடந்து வந்தார்கள், நதிகளை கடந்து வந்தார்கள், மலைகளை கடந்து வந்தார்கள், பல நாடுகளை அவர்கள் கடந்து வந்தார்கள். அந்த காலத்துல பயணம் செய்யறதுக்கு ஃப்ளைட் ஒன்றும் கிடையாது. ஒட்டகங்கள் பயணம் செய்தார்கள், குதிரைகளை சில பயணம் செய்தார்கள், சில நேரத்தில் கழுதைகள் மேல் பயணம் செய்தார்கள். அந்த நாட்களில் இருந்த சாதாரண வண்டிகளிலே அவர்கள் பயணம் செய்தார்கள், படகுகளிலே பயணம் செய்தார்கள், கால்நடையாய் பயணம் செய்தார்கள். பல பல வகையான பயணத்தை மேற்கொண்டுதான் யூதருக்கு ராஜாவாக பிறந்த இந்த குழந்தையை தொழுது கொள்ள அவர்கள் தங்கள் உயிரை பணைய வைத்து வந்தார்கள். அந்த காலத்திலும் கொள்ள கூட்டம் இருந்திருக்குது, அந்த காலத்திலும் கொள்ளையர்கள் இருக்கிறார்கள். வழியில் இவர்கள் அவர்களால் தாக்கப்பட்டிருக்கலாம், அவர்கள் கொண்டு வந்த செல்வங்கள் பறிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் மீறி நம்ம உயிர் போனாலும் பரவாயில்லை, எப்படியாவது நாம் யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கின்ற உலகத்தையே ஆளப்போகின்ற அந்த அரசர் என்று பறைச்சாற்றுகின்ற அந்த நட்சத்திரம் சொல்லுகின்ற அந்த செய்தியை அறிந்த நாம் அந்த ராஜாவை பார்க்காம இருக்கவே முடியாது. நம்ம உயிரை பணைய வச்சாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ராஜாவை போய் பார்க்கணும். முதல்ல காண வேண்டும், முதல் வாஞ்சை. இரண்டாவது இந்த வயசு கணக்கு இரண்டாவது வாஞ்சை, அவரை தொழுது கொள்ள வேண்டும். ரெண்டே வாஞ்சை தான். இவங்க இவ்வளவு பெரிய பயணம், இவ்வளவு பெரிய பணம் செலவழிச்சு எத்தனையோ 1000 மைல் கடந்து வராங்கன்னா ரெண்டே நோக்கம் தான். முதலாவது இயேசுவை காண வேண்டும். We want to see Jesus because he is the King of Kings. அவர் யூதருக்கு ராஜா மாத்திரல்ல, உலகத்தை அரசாள போகிற ராஜா, உலகத்துக்கு ராஜா. அவரை நாம கட்டாயம் பார்க்கணும், ஃபர்ஸ்ட் கண்ணில் பார்க்கணும்னு ஒரு ஆசை. இன்னைக்கு கிறிஸ்மஸ் வந்துருக்குது, உங்களுக்கு ஏசாமி பார்க்கணும்னு ஆசை இருக்கா? ஆசை வாஞ்சி இருக்கா? தானம் இருக்கா? இவங்களுக்குள்ள உயிர் போனாலும் பரவாயில்ல, ஏசுவாமியை பார்க்காம நாங்க விட மாட்டோம் என்ற நோக்கத்தோடு பயணத்தை தொடங்கினார்கள். அது மாத்திரம் இல்ல, அந்த குழந்தைய நாங்க என்ன பண்ணணும், தொழுது கொள்ள வேண்டும், ஆராதிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆராதனையினுடைய முக்கியத்துவத்தை, ஆராதனையினுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் புரிந்தவர்களாக ரெண்டே நோக்கமா, அந்த குழந்தையை பார்க்கணும், ரெண்டாவது அந்த குழந்தைக்கு நாங்கள் என்ன செய்யணும், ஆராதனை செய்யணும் சொல்லி அவர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டார்கள். நட்சத்திரம் அவர்களை வழி நடத்தி கொண்டு வந்தது. திடீர்னு எருசலேம் வந்ததும் நட்சத்திரத்தை பார்க்க மறந்துட்டு ராஜா பறந்துருக்கிறதுனால அவர் ராஜ மாளிகையில் போயிட்டாங்க, ஏதனுடைய பேலஸ்க்கு போயிட்டாங்க. அங்கேயும் போய் என்ன சொல்றாங்க, யூதருக்கு ராஜா பறந்திருக்கிறார், we want to worship him, we want to see him. ரெண்டே தான் இந்த பயணம். எத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நாங்கள் வந்திருக்கிறோம், எங்க உயிரை பண்ண வச்சிருக்கிறோம். ரெண்டே நோக்கம் தான். ஏரோது ராஜா கூட பேசுறாங்க, அவரை நாங்கள் பார்க்கணும், we want to see him, we want to worship him. அதுதான். அவர்கிட்ட நாங்கள் எதுவும் கேட்க போறதில்லை, அவர்கிட்ட எதுவும் வாங்க போறதில்லை, எங்களுக்கு அவர்கிட்ட எதுவும் வேணாம், அவர் தான் வேணும். அவரை பார்க்கணும், அவரை தொழுது கொள்ளணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நிறைய நீட்ஸ்க்காக நிறைய பேர் தேவனை தேடுறோம், நம்முடைய தேவைகளுக்காக தேவனை தேடுகிறோம், நம்முடைய அநேக ஆரோக்கியத்துக்காக தேவனை தேடுகிறோம், பொருளாதாரத்துக்காக தேவனை தேடுகிறோம், நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காக நாம் தேவனை தேடுகிறோம், நம்முடைய செல்வத்துக்காக நாம் தேவனை தேடுகிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் தேவனை தேடுகிறோம், நம்ம செட்டில் ஆகணும் தேவனை தேடுகிறோம். ஆனா இவர்கள் இன்மைக்காக தேவனை தேடுகிறவர்கள் அல்ல. இந்த சாஸ்திரிகள் அவர்கள் ரியலா they want to worship Jesus, the King of Kings. எப்படியாவது தொழுதுகிறோம், அதாவது அந்த அவரை பார்க்கணும். இன்னைக்கு நம்ம உள்ளத்துல அவரை பார்க்கணும், இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல அந்த வாஞ்சை இன்னைக்கு இருக்குதா? இதே மாதிரிதான் மகதலேனா மரியாள் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு அழுவாங்க, எங்க இயேசுவை காணும், யாருன்னா எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா ஆண்டவரையே தோட்டக்காரன் அவரே கேட்பாங்க, வேர் இஸ் ஜீசஸ், அவரை நீங்க எடுத்துக்கிட்டீங்களா, எனக்கு அவரை பார்த்தா போதும்,
he don't want anything. அந்த அம்மா கூட அவர்கிட்ட எதுவும் கேட்க வரல, அவர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கண்ணீர் சிந்தி அழுதாங்க. கர்த்தர் அவங்களுக்கு தரிசனம் கொடுத்தாரு. யார் அவரை பார்க்கணும்னு விரும்புறாங்களோ, வாஞ்சிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கட்டாயம் தேவன் பைபிள்ல தரிசனம் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நான் நம்முடைய தேவைகளுக்கு மாத்திரம் தேவனை தேடக்கூடாது, தொடக்கூடாது, ஆராதிக்கக்கூடாது, அவரை பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. நாம் உண்மையான ஆண்டவர் என்று வைத்துள்ள அன்பினர் நாம் அவரை பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு ஆண்டவரை தொழுவதற்கு நாம் எவ்வளவு ஆர்வம் காட்டுகிறோம் என்பதை நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். எவ்வளவு நேரம் தேவனை ஆராதிக்க ஒதுக்குகிறோம் என்று நம்மை நாமே ஒரு கேள்வியை எழுப்பிக் கொள்வோம். அடுத்தபடியாக நட்சத்திரம் வழிகாட்டுச்சு. இங்க என்ன வழிகாட்டுது? ஏசாமி கிட்ட போறதுக்கு வழிகாட்டுது. அல்லேலூயா. இன்னைக்கு நாமெல்லாம் இந்த உலக மக்களை ஆண்டவரிடத்திலே அவர்கள் ஆண்டவரை சந்திப்பதற்கு, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவரை அறிவதற்கு அந்த நட்சத்திரத்தை போல நாம என்னவா இருக்கணும்? வழிகாட்டிகளா இருக்கணும். அதை தான் இன்றைக்கு போதனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த நட்சத்திரம் ஒரு வேலையுமே செய்யல, ஒரே ஒரு வேலை தான் செஞ்சது. என்ன வேலை செஞ்சது? வழிகாட்டுற வேலை. ஒரே ஒருத்தரை தான் வழிகாட்டுது, அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு நாம் அனைவரும் அந்த ஸ்டார் மாதிரி இருக்கணும். அந்த ஸ்டார் மாதிரி நாம் அநேகருக்கு இயேசு சுவாமியை காட்டி கொடுக்க வேண்டும், அவரை அறிய செய்ய வேண்டும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. அது மாத்திரமல்ல, சாஸ்திரிகளுக்குள்ள இருந்தது ஒரு மகிமையான ஒரு தரிசனம், மகிமையான ஒரு வாஞ்சை. அவங்களுக்குள்ள ஒரு டீமா இருந்தாங்க, அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்தது, விடாமுயற்சி இருந்தது, கட்டுப்பாடு இருந்தது. கடைசி வரைக்கும் அவங்க எப்படியாவது நம்ம ஆண்டவரை பார்த்துட்டு அவரை தொழுதுட்டு அவருக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? காணிக்கையை செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் ஒரு உடையபடியாக அவர்கள் அவர்கள் குழந்தையை அவர்கள் கண்டார்கள் என்று நான் பார்க்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து ஸ்டாரை பத்தி இப்ப நம்ம சயின்ஸ் என்ன சொல்றது? ஸ்டாரை பத்தி சயின்ஸ் என்ன சொல்றதுன்னா, உலகத்துல இருக்கிற எல்லா கடற்கரையில இருக்க எல்லா மணலையும் ஒன்னா கூட்டி எவ்வளவு நட்சத்திரம் இருக்குமோ அவ்வளவு நட்சத்திரம் இன்னைக்கு வானத்துல இருக்கு. அல்லேலூயா. ஒண்ணு ரெண்டு இல்லை, வானம் முழுதா இருக்கிற எவ்வளவு நட்சத்திரம் இருக்குது யாருமே எண்ண முடியாது. இன்நம்பரபிள். அதாவது அதுக்கு சயின்ஸ் சொல்லுது, நான் சொல்லல, சயின்ஸ் சொல்லுது. உலகத்துல இருக்கிற எல்லா மணலையும், எல்லா கடற்கரை மணலையும் ஒன்றா சேர்த்து அதை உங்களால எண்ண முடியுமா? அவ்வளோ ஸ்டார்ஸ் வானத்துல கூட்டம் கூட்டமா, லட்சமா, கோடி கோடியா மேல அவைகள் இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம சூரியன் ஆக்சுவலி அது சூரியனே கிடையாது, அது ஒரு ஸ்டார் இல்லை. ஏன்னா அது நமக்கு ரொம்ப பெருசா ஏன் தெரியுது தெரியுங்களா? பூமிக்கு கிட்ட இருக்குது. மற்ற ஸ்டார்ஸ் எல்லாம் லட்சக்கணக்கான மைல் தூரத்துல இருக்குது, லட்சம் கோடி மைல் தூரத்துல இருக்குது. அதனால அது குட்டி குட்டியா தெரியுது. ஆனா ஆக்சுவலி சூரியன் தான் ரொம்ப ஸ்மால் ஸ்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதாவது 1000 சூரியனை ஒன்னா சேர்த்தாதான் ஒரு நட்சத்திரம். புரிஞ்சுதா? உங்களுக்கு புரியுதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த சூரியன் ஒரு ஸ்டார் தான். நம்ம சன்ன்றாங்க, அதை பேரை மாத்திட்டாங்க. ஆக்சுவலி ஸ்டார். வை நமக்கு ஸ்டார் தானே, அப்ப குட்டியா தானே இருக்கணும்னா பூமிக்கு கிட்டத்தே இருக்குது. ஆனா மற்ற ஸ்டார்லாம் இதை விட 1000 மடங்கு பண்ண சேர்த்தா எவ்வளவு பெருசா இருக்குமோ அவ்வளவு பெருசா தான் மேல நிலம் இருக்குது. ஆனா அது தூரத்துல லட்சக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறது
சின்னதா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் படிச்சுட்டு அப்புறமா நம்ம நட்சத்திரத்துக்கு வரும். எப்படி சூரியன் கிழக்கிலே தோன்றி மேற்கிலே மறைகிறதோ அப்படி எல்லா நட்சத்திரங்களும் கிழக்கிலே தோன்றுகிறது, மேற்கிலே மறைகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்கள், நட்சத்திரம் இது மாத்திரம் இல்லை, 1000 சூரியனை சேர்த்தா தான் ஒரு நட்சத்திரம் சொன்னேன். ஆனா இந்திரிய ஜாதிங்க இருக்குது, வெரைட்டிஸ் ஸ்டார்ஸ். அதாவது ஜெயண்ட் ஸ்டார்ஸ் சொல்றாங்க, ராட்சத நட்சத்திரங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெயண்ட் ஸ்டார்ஸ் இருக்குது. நம்மலாம் பார்த்தே இருக்க மாட்டோம். நம்ம எல்லாரும் நட்சத்திரத்தை என்ன நினைக்கிறோம் தெரியுமா? எல்லாம் வெள்ளையா இருக்குதுன்னு நினைக்கிறோம். தப்புங்க, அது வெள்ளையா இல்லை. சில நட்சத்திரங்கள் வெள்ளையா இருக்குது. ஆனா ஜெயண்ட் ஸ்டார்ஸ் எல்லாம், அதாவது சூரியனை போல 2000 மடங்கு 3000 மடங்கு ஒரே ஸ்டார் பெருசா இருக்கும். அது ரெட் கலர்ல இருக்குது, ப்ளூ கலர்ல இருக்குது, எல்லோ கலர்ல இருக்குது, ஆரஞ்சு கலர்ல இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது வரைக்கும் நம்ம தான் என்ன நினைக்கிறோம்னா எல்லா ஸ்டாரும் வெள்ளையா இருக்குது. இல்ல, ஸ்டார்ல விதவிதமான ஜாதி இருக்குது. அதுக்குள்ள கூட ஜாதி வெரைட்டிஸ் இருக்குது. ரெட்டு, ப்ளூ, எல்லோ, ஆரஞ்சு. ஆனா அது எப்படி இருக்கும்? ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். அதாவது ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் சொல்றாங்க. 2 வாயும் கலந்த ஒரு கலவை தான் நட்சத்திரம். சூரியன் எப்படி, அப்படிதான் நட்சத்திரமும் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில சமயத்துல இந்த குட்டி குட்டி சின்ன நட்சத்திரங்கள் வெள்ளையா இருக்கும். அந்த ஜெயங்கள்லாம் இன்னும் பியூட்டிஃபுல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். நட்சத்திரங்கள் மூவ் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமா, நட்சத்திரம் அது அப்படி அதனுடைய சுற்றுப்பாதையில போயிட்டே இருக்கு, பயணம் மாதிரி போயிட்டே தான் இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சயின்ஸ்ல படிச்ச, அதாவது என்னன்னா, ஒரு குடிகார மாதிரி போகுமா சில ஸ்டார். தள்ளாடிக்கணும் இப்படியே மெதுவா போயிருப்பாங்க. சில ஸ்டார் ஸ்டாண்டர்டு ரன்னிங் ஸ்டடியா அவங்க போயிருப்பாங்க, அவங்க ஸ்பீட்ல. ஆனா அதே சமயத்துல ரொம்ப வேகமா போற ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது ஒரு 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 இப்படின்றதுக்குள்ள 24,000 கிலோமீட்டர் தூரம் போயிடும். என்னது இப்படி என்னால நம்ப முடியல. ஆனா சயின்ஸ் அப்படிதான் சொல்லுது. உடனே அதை எங்க மனைவி அதை போட்டு காட்டாங்க. ஒளி வேகமா செல்லும், ஆனா அந்த ஒளியை விட 8 மடங்கு ரொம்ப வேகமா போகுது. பார்க்க போயிடுறாரு. அப்ப எனக்கு அப்ப கூட நம்ப முடியல. அதாவது கர்த்தருடைய கிளைகள் மிகவும் ஆச்சரியமானது. அதிவேகமான நட்சத்திரம் ஒரு வினாடிக்கு மைல்ல கணக்கு போட்டா 15,000 மைல் வேகத்தில் அதன் சுற்றுப்பாதையில் போடுகிறது. ஆனா கிலோமீட்டர்ல கணக்கு போட்டா 24,000 கிலோமீட்டர் எப்படி போகுது? எப்படி இப்படின்றதுக்குள்ள ஒரு நிமிஷம் கூட கிடையாது. ஒரு அது பேர் என்ன? செகண்ட். எப்படி ஆச்சரியமா இல்ல? ஏன்னா படிச்சுட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ஆச்சரியமா இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நட்சத்திரங்கள் எல்லாம் எப்பவுமே நிலையா நகர்த்துக்கிட்டே இருக்கு. அதனாலதான் இந்த சாஸ்திரிங்க வரும்போது இந்த நட்சத்திரங்கள் அவங்க அதனுடைய மூமெண்ட்ஸ் பார்த்துமே வந்தாங்க. அந்த காலத்துல நட்சத்திரத்தை பார்த்து காலம் இதெல்லாம் வரையறுத்தார். பல விதமான சாஸ்திரங்களை அவங்க அந்த நட்சத்திரத்தை வச்சு அவங்க கத்துக்கிட்டாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பைபிள் என்ன சொல்றது நட்சத்திரத்தை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நாம சுருக்கமா படிச்சிடலாம். சிருஷ்டிக்கும் போது கர்த்தர் பகலையால பெரிய சுடரும் இரவையால சிறிய சுடர் ஆகிய 2 மதத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். வானத்தில் கோடிக்கணக்கான அத்தனை நட்சத்திரங்களும் தேவனுடைய படைப்புகள்.
இட் இஸ் எ கிரியேஷன் ஆஃப் காட். அற்புதமான கிரியேஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் பேசுறார். அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன முன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணி என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வளமா இருக்கும் என்றார். நீங்க ரட்சிக்கப்பட்டு வாழ்ந்தவங்க, வாழ போறவங்க, எதிர்காலத்துல வாழ போறவங்க எல்லாம் பரலோகத்து ராஜ்யத்துக்கு வர போறவங்க அத்தனை பேரும் பரலோக ராஜ்யத்துல வானத்து நட்சத்திரங்களை போலவும் இன்னும் பெறலாம் எண்ண முடியாத அளவுக்கு பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாமின் சந்ததியாக இருப்பாங்க. ஆண்டவர் நட்சத்திரத்தை மேற்கோள் காட்டுகிறார். யாருக்கு மேற்கோள் காட்டுகிறார்? ஆபிரகாமுக்கு. உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கும். மறுபடியும் ஆசீர்வதிக்கிறார் 22ஆம் அதிகாரத்தில். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும், பாருங்க சயின்ஸும் இதுவும் ஒண்ணா வந்துருச்சு, கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சோதரித்துக் கொள்வார்கள் என்றும் அறிவாயாக என்ன ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்ப பாரு ஆபிரகாமை கூட்டின்னு போய் ஒரு குழந்தை கூட பிறக்கலைங்க. பிறந்ததே 100 வயசுல ஒரு குழந்தை பிறக்காதப்பெல்லாம் மேல கை காட்டுவார். பாத்தியா வானத்தின் என்ன முடியுமா? இது மாதிரி ஒரு சந்ததி அவர் குழந்தை பிறக்கல. அவர் ஏக்கத்துல இருப்பார். இவர் மேல மேல சொல்லிட்டு போவார். கடற்கரை மணலை பாருன்னு சொல்றாரு. அருமையான என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், அவரை காண்பேன் இப்பொழுதல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாயல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கூட நட்சத்திரம் என்றுதான் வேதம் அழைக்கிறது. ஏன்னா நட்சத்திரம் அவ்வளோ அழகா இருக்கும், அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் என்று சொன்னார். அதே மாதிரி சங்கீதம் 136:9 படிக்கிறோம், இரவை ஆள சந்திரனை நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னமா? இரவை ஆள சந்திரனை நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள். நட்சத்திரம் எப்போ இருக்குது? இப்ப கூட இருக்குது, ஆனா பார்க்க முடியாது. ஏன்? சூரிய வெளிச்சம் மறைச்சிருக்கு. ஆனா இருட்டு ஆக ஆக நட்சத்திரத்தை பார்க்கலாம். அது நைட்டை ரூல் பண்ணணும். வானத்தை அழகப்படுத்துவதற்காக கர்த்தர் நட்சத்திரங்களை அவர் உண்டாக்கினார். பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதாவது சிட்டியில இருக்கிறத விட நான் கிராமத்துக்கு போயிருக்கேன். கிராமத்துல அந்த தாடிப்பின்ல நடந்து போகும்போது, வயல்வெளியில நடந்து போகும்போது மேல பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் பேசும். பின்கில் பின்கிலா ஸ்டார்னு அதை பார்த்தா பாட்டி எழுதுனான்னு நினைக்கிறேன். அப்படியே மேல அப்படியே மின்னிட்டு இருக்குது, ரொம்ப அழகா பார்க்கலாம். இன்னும் அந்த பொழுது வெடிய வெடிய ரொம்ப இந்த வடத்துருவ நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ரொம்ப பிரைட்டா இருக்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம். 147ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், அவர் நட்சத்திரங்களின் ஆண்டவரை குறித்து தாவீது சொல்கிறார். ஆண்டவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். தெரியுங்களா? பாருங்க, உலகத்துல இருக்க கடற்கரை மணலா செத்ததான் கூட எண்ண முடியாது நட்சத்திரம்ன்றாரு. ஆனா கர்த்தர் அவைகளை எல்லாம் எண்ணி அவைகளை பேர் சொல்லி அழைக்கிறார். அது என்னத்தை குறிக்குதுன்னா, எல்லா நட்சத்திரத்துக்கும் ஒரு பேர் இருக்குது. கேட்டீங்களா? அது தேவனுக்கு தெரியும். ஏன்னா அவருடைய படைப்பு. அவர் கூப்பிட்டு பேசுவார் ஒன்னொன்னு கூட. இதை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம அனைவரையும் நட்சத்திரத்தோடு ஒப்பிட்டு தானியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். We are the stars. அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் பரலோக ராஜ்யத்தில். ஆனா அநேகரை நாம் என்ன பண்ணணும்? கிறிஸ்துவண்டை நடத்த வேண்டும், கிறிஸ்துவண்டை கொண்டு வர வேண்டும். அப்படி செய்வோமானால் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்திலே என்றென்றைக்கும் பிரகாசிக்கின்ற அந்த அழகான நட்சத்திரம் போல ஆண்டவர் நம்மை வைப்பார் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அருமையானவர்களை மறுபடியும் நாம யோவான் எழுதின சுவிசேஷத்தை யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கும்போது அவர் வலது கரத்துல 7 நட்சத்திரங்களை ஏறிட்டு இருக்காரு. அப்போ யோவானுக்கு சொல்வார், இது என்னன்னு கேட்பார். இது 7 சபையினுடைய தூதர். கர்த்தர் அவருடைய ஊழியக்காரர்களை கரத்துல ஏறி கொண்டிருக்கிறார். எங்களை மாத்திரம் இல்லை, உங்களை பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காரு, உங்களை நான் உள்ள கைகளில் மறைந்திருக்கிறேன். ஆனா ஊழியக்காரர்களை கர்த்தர் நட்சத்திரங்களாக எண்ணுகிறார். அவர்களை அவர் கனம் பண்ணுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் பேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமா இருக்கிறேன். ஆண்டவர் தன்னே ஐ எம் a star சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பாத்தீங்கன்னா வெள்ளித்திரை நட்சத்திரமா, பெரிய திரை நட்சத்திரமா, சிறிய திரை நட்சத்திரமா, ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் இங்க இந்த நட்சத்திரம் ஒரு நாளைக்கு அழிஞ்சு போகுது. ஆனா என்றைக்கும் அழியாத ஒரு நட்சத்திரம், தேவாதி தேவனாய், கர்த்தாதி கர்த்தாவாய், ராஜாதி ராஜாவாய், ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவராய், தாவீதின் பேராய், பிரகாசமுள்ள வெடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆண்டவரை பேசுற, நான் தாவீதின் பேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள வெடிவெள்ளி நட்சத்திரமா இருக்கு. அவரும் ஸ்டார், நம்மளும் ஸ்டார். When we do the ministry, when we lead the people to the Lord, when we win the souls for the Lord, அப்படி செய்யும் போது நம்ம எல்லாரும் ஸ்டார்ஸ். ஆனா ஆண்டவரும் ஸ்டாரா இருக்கிறார். நான் தாவீதின் பேரும் விடிவெளி நட்சத்திரமா இருக்கிறேன். விடிவெளி இஸ் a beautiful star. விடிவெளினா விடியும் போது பார்க்கணும், ரொம்ப அழகா. நான் விடிவெளி நட்சத்திரமா இருக்கிறேன் சொல்லி அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தேவதூதர்கள் பாடினார்கள். அவருடைய நீதியை குறித்து, சமாதானத்தை குறித்து, அன்பை குறித்து பாடினார்கள் தேவதூதர்கள். இன்றைக்கு நாமும் ஆண்டவருடைய அன்பை குறித்து, நீதியை குறித்து, சமாதானத்தை குறித்து பாடுவோமானால் நாம் ஒரு ஏஞ்சல்ஸ் தான் பாடினாங்க. நாமும் அதையே பாடும்போது நாமும் ஏஞ்சல்ஸ் தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ரெண்டாவது அந்த வைஸ் மேன், they gave the best. ஆண்டவர் பெஸ்டானதை கொடுத்தாங்க, பொண்ணை கொடுத்தாங்க. கோல்டு மீன்ஸ் இயேசு ராஜா. ராஜானா பொண்ணு, கோல்டுனா ராஜா. கோல்டு ராஜா பிரதி காட்டுகிறது. ஆகவே பொண்ணு ஏன் காணிக்கா கொடுத்தாங்கன்னா, இவரு ராஜா, யூதருக்கு ராஜா, உலகத்தையே அரசாண போன ராஜா சொல்லி கோல்டு கொடுத்தாங்க. ரெண்டாவது தூப வர்க்கத்தை காணிக்கா கொடுத்தாங்க. தூப வர்க்கம் அந்த காலத்துல ஆசரிப்பு கூடாரத்துல கர்த்தருக்கு தூபம் காட்டுவாங்க. அதாவது இவர் ஆராதனைக்குரியவர், இவரை தவிர ஆராதனைக்குரியவர் யாருமே கிடையாதுன்னு சொல்லி அந்த தூப வர்க்கத்தை காணிக்க கொடுத்தாங்க. மூணாவது வெள்ளை போலத்தை அவருடைய பாதத்திலே அவர்கள் வச்சாங்க. அதாவது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தெய்வாட்டுக்குட்டி, உலகத்துக்காக அவர் சிலுவையிலே ரத்த சிந்தி மறித்து அடக்கம் பண்ணப்படுவார், 3ஆம் நாள் உயிரோடு ஏற்றிருப்பார் என்பதை காண்பிப்பதற்காக அவர்கள் வெள்ளை கோலத்தை அவர்கள் காணிக்கையாக கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அவங்க ராஜா கிட்ட, ஏரோது ராஜா கிட்ட பேசும்போது கூட நாங்கள் அவரை பார்க்கணும், அவரை தொழுது பண்ணணும். நீங்க பைபிள் நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா தாயும் இருப்பாங்க, யோசேப்பு இருப்பார். ஆனா அவங்க அந்த குழந்தைய தான் தொழுது கொள்வாங்க. எவ்வளோ ஞானிங்க பாருங்க, அவங்க வயசு பேரண்ட், அவங்க மூலமா கர்த்தர், இவர் தான் கர்த்தர் அறிஞ்சு அவரை மாத்திரம் தான் தொழுதாங்க தவிர அவங்க தாயாரையோ தகப்பனையோ அவங்க தொழல. தெளிவா படிச்சு பார்க்க பிள்ளையை கண்டு அதை என்ன பண்ணாங்க, தொழுது கொண்டு தங்கள் காணிக்கைகளை அவங்க என்ன பண்ணாங்க வச்சாங்க. அதாவது
சாஸ்தாங்கமா என்று பணிந்து கொண்டாங்க. எப்படி? அந்த சாஸ்தாங்கன்ற பாடம் வச்சுதான் இந்த பாட்டை எழுதினாங்க. சாஸ்தாங்கம் செய்ய வாரும், சாஸ்தாங்கம் செய்ய வாரும், சாஸ்தாங்கம் செய்ய வாரும் இயேசுவே. இன்னைக்கு அந்த பாட்டை அடிக்கிறது பாட்டே கிடையாது. அதை பாடும்போது இயேசுவை பறந்துருக்கிற அந்த வாசனை, அந்த ஜீவன், அந்த ஒளி, அதை பாடும்போதே நமக்குள்ள பாய்ந்த நாம அறிய முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, நாம் இந்த நாளில் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மேன் ஆன் த மூன் 1966 வருஷம் நடக்கிறது. கன்னடி அமெரிக்காவை ரூல் பண்றாரு. சபையார் எல்லாரும் சைனா ஜாப் பண்ணாங்க. மேல் ஆம்ஸ்டாங் போல சர்ச்சு, மற்ற சர்ச்சில் 24 மணி நேரம் செயின் ப்ரேயர் பண்ணாங்க. அதாவது முதல் முறை உலகத்திலேயே ஸ்பேஸ்ல போய் மனுஷன் நிலாவில் இறங்குற நாள் எல்லாம் ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. நம்ம போய் இறங்கும் போது பிரேக்லெஸ் ப்ரேயர் 24 hours. ஃபர்ஸ்ட் அவர் போய் மேல் ஆம்ஸ்டாங் ஃபர்ஸ்ட் இறங்கினார். அவர் என்ன படிச்சா தெரியுமா? கர்த்தாவே இந்த கிரியைகள் எவ்வளவு அதிசயமானது, வாட் ஆஃப் வண்டர்ஃபுல் கிரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்த பிறகு அவங்க என்ன பண்ணிட்டாருன்னா, இனிமே நான் ஸ்பேஸ் இன்ஜினியரா இருக்க மாட்டேன், நான் கர்த்தருடைய ஊழியத்துக்கு போறேன். நான் ஸ்பேஸ்ல போய் பார்த்த அதிசயமான கிரியெல்லாம் பார்க்கும்போது ஹவ் கிரேட் காட் இஸ் தெரிஞ்சு போச்சு. நம்ம மேன் ஆன் த மூன் நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஊழியத்துக்கு போயிட்டார். இன்னைக்கு நான் நினைக்கிறேன் அவர் கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருக்காரு. 2வது மூணுக்கு போன 3 இறங்கி நடந்தவர் 2வது ஆஸ்திரேலியா. அவர் என்ன சொன்னாருன்னா, நான் 3ல இறங்கி நடந்தது பெருசா நினைக்கல, ஆனா ஆண்டவர் மனுஷனா வந்து பூமியில நடந்தா இருப்பாருங்க, அதுதான் நான் ரொம்ப பெருசா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு ஆண்டவர் நமக்காக இந்த பூமியில மனுஷனா வந்து அவர் நடந்தார். இப்ப சிற்பா பாடின பாட்டு காலையில நான் தூங்கி எழுதணும், முதல்ல அந்த பாட்டை தான் நான் கேட்ட பிறகு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் தான் சொன்னேன், இந்த பாட்டை நீ பாடணும் அப்படின்னு சொன்னேன். அந்த பாட்டு என்னன்னா, சன் ஆஃப் காட்னு ஒரு படம் வந்தது, அதுக்கு பேக்ரவுண்ட் கொடுத்தான். ஆனா அந்த பாட்டு வந்து முதல்ல இருக்குது. மேரி டிட் யூ நோ, இந்த பாட் சைல்ட பத்தி உங்களுக்கு தெரியுமா? மேரி அவங்க அம்மாவை பார்த்து பாடுற பாட்டு. என்ன பாட்டு? தண்ணி மேல நடக்க பறந்திருக்கிறாரு, குழலுக்கு பார்வையளிக்க பறந்திருக்கிறாரு, காற்றையும் கடலையும் அதற்கு பறந்திருக்கிறாரு. என்ன? மனுகுலத்தினுடைய உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கத்துக்கு பறந்திருக்கிறாரு, உலகத்துக்கு விடுதலை கொடுக்க பறந்திருக்கிறாரு, உலகத்துக்கு ரட்சிப்பு கொடுக்க பறந்திருக்கிறாரு, உலகத்துக்காக மறித்து உயிரோடு இருந்து பறந்திருக்கிறாரு. அவர் மீண்டும் வந்து உலகத்தை அரசாண பறந்திருக்கிறார். அந்த பாட்டு, அந்த பாட்டு தயவுசெய்து மேரி டிடினோ பாட்டு தொடங்கும் போது, மேரி உங்களுக்கு தெரியுமா இந்த பிள்ளையை பத்தி? அவங்க அம்மாக்கே பாட்டு. யாருக்கு பாட்டு? அம்மாக்கே. மேரி டிடினோ சப்பானிய ஏன்னு நடக்க வைக்க பார்த்திருக்கிறாரு, பாவத்தை மன்னிக்க பறந்திருக்கிறாரு, செவிடுக்கு செவிடு. நான் அந்த பாட்டு அந்த லிரிக்ஸ் எல்லாம் நைட்டு தான் பார்த்தேன் நான். எனக்கு அவங்க ஞாபகம் இல்லை. காது கேட்காதவங்களுக்கு காது கொடுக்க பறந்திருக்காரு, வாய் பேசாதவங்களுக்கு பேச வைக்க பறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமான பாட்டு. அதை வந்து உண்மையில நான் கேட்டு அதை எழுதின ஆசிரியர் உயிரோட கலந்து அவர் எழுதியிருக்காரு. அந்த பாடல்கள் வந்து அதோட ரொம்ப அட்டகாசமா, ரொம்ப கிராண்டா, அதாவது உயிராக பாடியிருக்காரு. நீங்க அந்த பாட்டை சன் ஆஃப் காட் படத்துக்கு பேக்ரவுண்டா போட்டாங்க. மேரி டிடினோ, அதான் எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் மேரி உங்களுக்கு தெரியுமா அந்த குழந்தைய பத்தி? அவங்க அம்மாவை கேட்கறாங்க. ஏன்னா அவங்க அம்மா வேர்ஜின், அவங்களுக்கு அந்த குழந்தை பத்தி கேட்பது சொன்னாங்க. ஆனால் டீட்டெயிலா தெரியும். அவர் வந்து கடவுள் ஆராதனைக்குரியவர், சிருஷ்டிகர்த்தர் அப்படின்னு ரொம்ப த்ரில்லா எழுதியிருப்பார். அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பெத்லகேமிலே பாலனா பிறந்தார், இந்த பூமிக்கு அவர் வந்தார். இது வந்து மகிழ்ச்சியான நாள். இன்னைக்கு நாம ஆண்டவரிடத்திலே நாம் ஜனங்களை ஆத்மாக்களை நாம் நடத்துவோமானால் நாமும் அந்த நட்சத்திரத்தை போல இருப்போம். ஆண்டவரை குறித்து பாடி ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்போமானால் அந்த தேவதூதரை போல நாமும் இருப்போம். இன்னைக்கு வந்து நிறைய ரகசியங்கள் இன்னைக்கு இருக்குது.
ஆனா பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. இன்னைக்கு தேவனை காண்பது பாக்கியம், தேவனை தொழுவது பாக்கியம். நம்ம ஆராதனையை விட பெரிய பாக்கியம் எதுவுமே இல்லை. எதனா வாங்கி போனாங்க ஏசாமிட்ட இருந்து. நான் எவ்வளவு வாங்கியிருக்கேன், இன்னும் கூட கேட்கணுங்கிறேன், இன்னமும் கேட்கிறேன். ஆண்டவரே இதை கொடுங்க அதை கொடுங்க. அவன் கிரேட் பீப்புள். வைஸ் மேன் வந்து ராஜா ஏறதுக்கிட்டே சேலஞ்ச் பண்ணான். he want to see him, he want to worship him. அப்ப இவன் திருடன் சொல்லுவான் ஏறது, நான் கூட பண்ணிக்கணுங்க, எனக்கு நீங்க போயிட்டு அந்த இடத்தெல்லாம் கரெக்டா சொல்லுங்க, காலத்தெல்லாம் சொல்லுங்க, தெரு டோர் நம்பர் எனக்கு சொல்லுங்க. ஆனா அது கூட கத்தர் மடக்கிடுவாரு. அவன் கொலை பண்ண பார்க்கிறான், அங்க போகாதவங்க வேற வீட்டுல அழைச்சிடுவாரு. அப்ப அந்த ஞானிகளுடைய அந்த தேவ தரிசனம் வாஞ்சை இன்னைக்கு நம்ம கொஞ்ச நேரம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையான இந்த நன்னாடிலே கத்தர் தன்னை ஆண்டவரை காண்கின்ற அந்த வாஞ்சை. நான் யோபு சொல்றேன், நான் அவரை காண்பேன், நான் முகமுகமா அவர் என்ன பண்ணேன் காண்பேன், அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார். அந்த வாஞ்சையினால் என் இருதயம் தோய்ந்து போகிறது என்று சொல்கிறேன். இன்றைக்கு நமக்கு கத்தரை காணணுங்கிற வாஞ்சை இருக்கணும், கத்தரை ஆராதிக்கணுங்கிற வாஞ்சை இருக்கணும். கத்தர்கிட்ட வாங்குறவர்களாய் மாத்திரம் அல்ல, கத்தருக்காக நாம் பெரிய காரியங்களை செய்கிறவர்களாக, கத்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக, கத்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக, கத்தருக்கு நிறைய ஆத்துமாக்களை கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் வைக்கிறவர்களாக நாம் இருப்போம். கத்தர் தான் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.